சவுதி அரேபியாவின் ரியாத்தில் குடியிருப்பாளர் ஒருவருக்கு ஏற்பட்ட சாலை விபத்தை தொடர்ந்து சவுதி செவிலியரான தஹானியா லன்சி தனது அபாய அணிந்தபடி முன்வந்து ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்திற்கு வரும் முறை உடனடியாக முதலுதவி அளித்து வந்தார். அதாவது இந்த முக்காடுங்கிறது மூளையில் முடங்கி இருக்கிறது இல்லை, அறிவு வளர்ச்சிக்கும் எந்த அளவு உபயோகமாக இருக்குங்கிறத இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துதுங்க. அந்த பெண்ணு தனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு மனித உயிர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேருந்து வேக வேகமாக வந்து, தனது வேலையே இல்லை அவருக்கு, அந்த வேலையே கிடையாது அவருக்கு. ஆனாலும் ஒரு செவிலியராக இருக்க நாம் வந்து நம்முடைய பணியை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அந்த ஆட்களை கொண்டு வந்து வச்சு அவருக்கு முதலுதவி கொடுத்து, அவர் பாகிஸ்தானின்னு நினைக்கிறேன், நிறைய பாகிஸ்தானிகள் நிற்கிறாங்க, அந்த பாகிஸ்தானிக்கு உள்ள முதலுதவியை அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் அதை செய்கிறாங்கன்னா பார்த்துங்க. நம்ம நாடுகளெல்லாம் ஏதோ ஒன்று ஆக்சிடெண்ட் ஆனால் கூட கண்டுக்காமல் போயிடுவோம். நமக்கு எதுக்கு போலீஸ் கேஸு, அதில் வந்து பிரச்சனை மாட்டிக்கிட்டு நம்ம சிரமப்படணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த பாருங்கள், ஒரு முஸ்லீம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறாங்க சவுதியில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து இதில் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள்.